நான் ப்ளே பண்ண போகிற கேம் தான் பேக் ரூம்ஸ். இது வந்து மல்டி பிளேயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைடராகவும் விளாட்லாம், ஸ்னீக்கராகவும் விளாட்லாம். ஸோ நம்ம வந்து ஹைடராக ஃபஸ்ட்டு விளாண்டு பார்ப்போம், அப்புறம் ஸ்னீக்கராக விளாடுவோம். ஸோ ஒரு டெஸ்ட்டு கேம் பண்ணி பார்த்தேன். மிஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஆஹா, மாஸ்டர் இருக்கிறான். ஓகே, ஓடுவோம். 3 2 1. நான் டக்குன்னு இதை எடுத்துடுறேன். என்ன அதை எடுக்கணும். ஓகே, ப்ராசஸ் எடுத்துட்டேன். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸிங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு. வரான். ஆஹா, ஒருத்தன் செத்துட்டான். இன்னும் யாராலையும் பிடிக்க முடியாதுடா. அவன் இங்கே தாங்க வரான். விட்டுறாட அண்ணே, நீ விட்டுருங்கண்ணே. நாங்கள் வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். போடா. எப்படி கைஸ், எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்னீக்கராக விளாண்டு பார்ப்போம். ஐயோ, ஸ்னீக்கராக வந்துட்டேன். வாங்கடா டே, இன்னைக்கு செத்தீங்கடா எல்லாரும். ஃபஸ்ட்டு இவனை பிடிப்போம். ஓகே, செத்துட்டான். இந்த மிச்சால் எங்கே இருக்கீங்கடா? இதான் எடுக்கணும். பார்த்துட்டேன். வா அப்படியே செத்துரு. ஒருத்த பேர் வந்துடாதீங்கடா. இப்போ இங்கே ஒருத்தர் இருப்பான். எஸ் ஐ காட் இட். என்ன தம்பி ஓடுறீங்க? எஸ், ஜெயிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நம்மளோட ப்ரோ ஸ்கில்ஸ்லாம் கேமில் காமிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன? நிறைய லெவல் இருக்குது. 5 லெவல் வரைக்கும் விளாடுவாங்க. இப்போதைக்கு ஐடர் விளாடுவோம் திரும்பி. ஓகே, வரட்டா தம்பி. அவன் எடுத்தாங்க கண்டுபிடிச்சிருவான்டாடி. இது எடுக்க முடியல. அப்போ அது அங்கே தான் எடுக்கணும். ஓகே, ஒருத்தங்காலி. ஓகே, ப்ளேஸ் கேமரா. இந்த கேமரா இது கிரிப்பை எடுக்கிறோம் போல். அது எடுத்துட்டேன். ஆஹா, இருங்கடா. அப்பாடா, பிளாக் கலரை காமிச்சான். கிட்ட வரான்னு அர்த்தம் போல். துரத்துறான். ஓடிட வேண்டியது. என்னடா புக்கெல்லாம் சரி பண்ணுறீங்க? ஆளாளுக்கு தனி வேலை போல். எஸ்கேப்பு, அவ்வளோதான்டா, சிம்பிள் எஸ்கேப். ஆனால் இது ஆடு கேட்குறானுங்க. வேண்டாம் கைஸ், நம்மளுக்கு இந்த ஆடு தான் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே, இப்போதைக்கு நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஸ்னீக்கர். ஸோ ஸ்னீக்கர் விளாண்டு பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்குது. இதில் மல்டி பிளேயராக கூட தெரியல. மல்டி பிளேயர் தான். ஓடுறானுங்க 3 பேர். இப்போது ஓடுறானுங்களை பிடிச்சிடலாம். ஏன்னா 3 பேர் ஓடுறானுங்கலாம் ஈஸி. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. எங்கடா? பார்த்துட்டேன். ஆவுங்கடா. ஓகே, பார்த்துட்டேன். இன்னொருத்தனையும் பார்த்துட்டேன். அவ்வளோதான், இன்னொருத்தனையும் பார்த்துட்டேன். என்னடா வதன்னு வரீங்க? அவ்வளோதான், செத்துட்டான். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த லெவலில் முடிஞ்சிச்சு. ஈஸியாக தான் இருக்குது கொள்ள. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறானுங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம வந்து ஹைடர் விளாண்டு பார்க்கலாம். கஷ்டமாக இருக்கா இல்லையான்னு ஓடுவோம். ஓகே, இல்லை ட்ராக் பாட திரும்பி எடுக்கணும். 1 நிமிஷம் தான் இருக்குது. வரானா? இல்லை. சரி, நான் ஏன் இப்படி பயந்தேன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு கீ கிடச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிற மட்டும்தான் இருக்குது. வந்துட்டாங்க. ஐயோ, எஸ்கேப். அப்பாடா, இவ்வளோ க்ளோஸராக வந்தான் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு செத்துருப்பேன். ஓகே, காயின்ஸ்லாம் நிறையா கிடைக்குது. இப்போதைக்கு வந்து ஹைடராக ஃபஸ்ட்டு விளாண்டு பார்ப்போம். இன்னும் கடைசி லெவலே முடிச்சிடலாம். இவனுங்கிட்ட கொஞ்சம் ஃபன்னு காமிப்போமா? இவங்ககிட்ட கொஞ்சம் ஃபன் பாய்ப்போம். வரியா தம்பி? அடலை அப்படின்னு நினச்சியாடா? கிளம்புடாடே, கற்று வட்டம். ஓகே, கையெல்லாம் தெரியுது. சரி பண்ணிடா. நான் என்ன ட்ரக் படானது? ஏன்னா உள்ளுக்கு காமிக்குது. இதுவாண்ணா க்ரீன் கலரில் காமிச்சிருக்கோம், காமிக்கல. பின்னாடி சைடு இருக்க நீங்கள். எஸ், கம்ப்யூட்டர் நம்ம. அவ்வளோதான், எடுத்துட்டேன். கீ எடுத்துட்டேன். ஆஹா, நாங்கள் செத்துட்டானுங்க. வரான். இப்போ நானும் இவனை மட்டும்தான் இருக்கேன். அவனை செத்துட்டானா? அவ்வளோதான். வதன்னு சாவறானுங்க. வருதுன்னு நினைக்கிறேன். வருது. எஸ் வருது. செத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் செத்துருவான். இருறாடி, ஏன்டா அவசரம் பிடுங்க மாதிரி பண்ணுற? எப்படி எஸ்கேப் ஆகிட்டல? அவ்வளோதான், ஈஸி. லாஸ்ட் லெவல் இருக்குது. விஐபி எஸ்கேப்லாம் இருக்குதா? அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ ஸ்னீக்கராக விளாட்லாம். ஓகே, வாங்கடா. வேணாம், இதெல்லாம் இருக்கா? கடிச்சு தின்ற மாதிரி. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வேணாம். ஆடு வருது. 3 பேர் ஓடுறானு பிடிக்கலாம். 3 பேர் எங்கடா இருக்கீங்க? வாங்கடாடே. ஓடுறான் பார்த்தீங்களா? ஓடுறானுங்க. ஏண்டா பயம், உசுறு பயம் இருக்குன்னு தெரியல. சாவுடா. இந்த சாவு எடுத்துட்டானுங்க. ஓகே, அவ்வளோதான். என்னடா எமோஜிலாம் போடுறீங்க? அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. இதுக்காட எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்கள்? ஓகே,
திரும்பி ஹைட்ரா விளாண்டு பார்ப்போம். இதுதான் லாஸ்ட்டு லெவலு. பார்க்கலாம் வரைச்ச லெவல் அன்லாக் ஆகுதாலேன்னு. டேய் வாடா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீன் இல்லைடா டேய். இவனா கேட்சர் போல வா வா வா. இங்கே பார்த்தீங்களா ஸ்லோவாக வரான். வரியா? வர முடியாது, கிளம்புடா டேய், காற்று வரட்டும். இப்போதைக்கு வந்து அவனுக்கு சொல்கிற இப்போ கீ எடுத்துகிட்டு போக வேண்டியது. இந்த வாட்டி என்னது, இந்த வாட்டி டாயர் போல் எடுத்தாச்சு. அவ்வளோதான். எங்க டோருக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம். ஆஹா அப்படி சொல்லி வாய மூடல. அவன்கிட்ட தான் இருக்கிறான். செத்துருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் செத்துட்டான். ஷெட் ஃபக். ஓடுறா அடி ஈரா. அப்பாடா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டே பிடிக்க முடியாதுனால போடாடி, காற்று வரட்டும். அவ்வளோதான் கைஸ், கேமை முடிச்சாச்சு. ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட். இப்போதைக்கு நான் அடுத்த லெவல் இருக்கோ எங்க? ஆமாங்க, சைலண்ட்லாம் வருது. நினச்சா லெவல்லாம் கம்மியாக இருக்குன்னு வாங்க திரும்பி விளாடுவோம் நினச்சி. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது. நோ தேங்க்ஸ் டாடி, நோ தேங்க்ஸ். ஆஹா சைலண்ட் ஹெட்டு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சேவேஜ் போல், சேவேஜ் சாரி எம்எல் விளாண்டு வாயில் இது வந்துருச்சு. என்னங்க எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறானுங்க. எர்றா டக்குன்னு எர்றாடி. நெட் ஆக்குறான். ஓகே, இப்படி 2 இது எடுத்துட்டோம். கீழே கிடச்சிச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். எஸ்கேப் அவ்வளோதான் கைஸ். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸ்னீக்கராக விளையாடும் போது. ஏன்னா வந்து நிறையா பேர் வரானுங்க. ஸோ அதனால் வந்து அடிக்க கஷ்டமாக இருக்கும் போல். நாங்கள் சைலண்ட் ஹெட்டு தான் நான் பார்த்துக்கலாம் இல்லையா? அடப்பாங்க, அவனுக்கு மட்டும் எப்படி இங்கே சைலண்ட் ஹெட்டு கிடச்சிது? 2 பேர் போகிறானுங்க. டேய் நீ ஓடினா மட்டும் விட்டுருவேனா? இந்த பிடிச்சிக்க. என்ன தம்பி சாவுங்கடா. சாவு நீனே வந்துட்ட. இன்னும் கடைசி ஒருத்தன் இந்த சாவு. இன்னும் ஒருத்தர் இருக்கானோ இங்கே காமிக்குது. அவ்வளோதான் சாவுடா. ஈஸியாக தான் இருக்குது. ஒரு சைலண்ட் அன்லாக் ஆயிரும் போல். எல்லாருமே செத்தாங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க? 6 பேர் இருக்கானுங்க. 6 பேர் அடுத்த செகண்ட்லேயே முடிச்சிட்டோம். லெவல் 2. ஓகே, ஸ்டார்ட் வித் பவர் அப்பு. மேலே இது காமிக்குதா? ஓகே, இந்த அப்படி 2 டாஸ்க்குங்க. ஓகே எடுத்துட்டேன். அடுத்த டாஸ்க் எங்கே இருக்குது? ஓகே எர்றா டக்குன்னு எர்றாடி. என் வந்துடும் போகிறான்டாடி. ஓகே வரல நினைக்கிறேன். வரல நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அப்பாடா, எப்படி தண்ணி இடத்துல லிஃப்ட்டு ஓடும்? சரி அது என்ன லிஃப்ட்டுன்ற பாருங்க. ஸ்ட்ரேஸ் எப்படி ஓடும் ஒன்றுமே புரியல எனக்கு. திரும்பி ஸ்னீக்கர் விளாடுவோம். வாங்கடாடி நீங்களாம். சப்பா வேல்ட்டு சால்டு ஓட்டுறா நீங்களாம். ஓகே நான் ஃபஸ்ட்டு முன்னுக்கு வர்றவனை பிடிக்க போகிறேன். டார்கெட் வச்சுட்டேன்டா. வாடா இந்த சாவு. இந்த டாஸ்க் முடிக்க எவ்வளோ கஷ்டம். சாவு. கடைசாலைங்க அது இங்கே இருக்கிறான் பாருங்க. எங்கடா இருக்க? கீ எடுத்துட்டா அப்படிங்க செட்டாக பண்ணுறேங்க. பார்த்தீங்களா? பரவாயில்ல பார்த்துக்கலாம். வேணா எஸ்கேப் ஆயிடுவானா என்ன? எஸ்கேப் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க? இந்த சாவு. அவ்வளோதான் ஜெயிச்சிட்டேன். அப்பாடா, டூ ஈஸி ப்ரோ, ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு லெவலை முடிச்சுன்னா. ஸோ இதுதான் இன்னும் 2 லெவல் 3 லெவல் இருக்குது நினைக்கிறேன். அது முடிச்சோடனே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அதில் வேறு ஏதாச்சும் பேக் ரூம்ஸ் கேம் வேணால் விளாட்லாம். ஓகே வரேன். சரி எனக்கு சும்மா இது காமிப்போம். மாடி தம்பி நான் இங்கே இருக்கேன். தம்பி நான் இங்கே இருக்கேன். பிடிக்கிறீங்களா தம்பி? என்னடா பிடிக்க மாட்டேங்கிறா? வாடா. பார்த்தீங்களாங்க, பிடிக்க மாட்டேங்கிறான். பாட்டு பசங்களாம் இருக்கானுங்க. பாட்டாக இருக்கிறானுங்க. என்னடா சரி பண்ண முடியல. ஓகே அவ்வளோதான் எடுத்துட்டேன். கீ எடுத்துட்டேன். ஒன்றும் அந்த கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று பிளேயர்ஸ் ஆட் பண்ணி நல்லா இருந்திருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆடு கூட ஷோ ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது. ப்ளே பண்ண என்ன அந்த ஒரே இது விளையாண்டு கடுப்பாக இருக்குது. அதுதான் அந்த கேமில் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. மிச்சம் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 100 MB தான். ஸோ நான் வந்து சஜஷன் பண்ணுவேன்னா கேட்டேன். எஸ் சஜஷன் பண்ணுவேன். போர் அடித்தா விளாட்லாம். ஏன்னா வந்து இப்போ எங்கேயாச்சும் வெளியே இருக்கீங்க, கடுப்பாக இருக்குது, இந்த ஃப்ரீ ஃபயர் எம்மெல்லாம் விளாண்டு கடுப்பாக இருக்குது, ஃப்ரீ ஃபயர் எம்எல் பப்ஜிலாம் விளாண்டு கடுப்பாக இருக்குன்னா நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. ப்ளே பண்ண நல்லா தான் இருக்குது. ஒருத்தாக தான் இருக்குது. பேசிக்கிட்டே 2 பேரை விட்டுருவேன். எங்கடா இருக்க? டேய் செத்துட்டான். இவனை நான் காட்ட விட்டுருவேன்னு நினைக்கிறேன். காணுங்க. எங்கடா இருக்க? செத்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. பக் ஆகிட்டேனா என்ன? எங்கடா இருக்க? பார்த்துறேன். என்னடா 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சாவுங்கடா. அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். முடியல. ஹைட்ரா ஸ்னீக்கர் கொடுத்தேன். பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸ்கின்லாம் தாறுமாறாக வச்சுருக்கானுங்க.
ஓ நம்ம எஸ்கேப் டோரில் நிற்போமா? எனக்கு இது இப்போ தான் தெரியுது. ப்ரோ சாவுங்க ப்ரோ. ப்ரோ சாவுங்க ப்ரோ. சாவுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க? சாவுங்க ப்ரோ. ஏண்டா கிட்ட வந்துட்டு வர வெக்கமா இல்லை. ஏண்டா கீ அங்கே தான் இருக்குது, டோர் அங்கே தான் இருக்குது. அப்படி நீ ஏன்ட்ட வர பற்றியா? உன் மூளை நீ எங்கே வச்சிருக்கேன்னு நான் உன்னை பாராட்டுறேன்டா. நீ மூளை வச்சிருக்க நான் பாராட்டுறேங்க. ஓகே இப்படி ஆகிடாரு. ஸோ கடைசி லெவலு யாரான்னு முடிச்சுட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். ஏன்னா போர் அடிக்குது எனக்கே விளையாண்டு எவ்வளோ நேரம் தான் விளையாடுறது. இவன் ட்ரிக்கர் காமிச்சாலும் வர மாட்டேங்கிறான். செகண்ட் முயற்சி கூட எடுத்துட்டேனா? நல்லது. சரி ரைட்டு வராடி. நீ அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லைடா, கிளம்புடாடி. என்ன பேருங்க பாருங்க, சப்ப வாழ்ட்டா இருக்கிறாங்க. அவன் யாரா நீ? இன்னும் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து ஹாலிடே 1 மந்த் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல நல்ல கேம்ஸு போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுனா கிடைக்க மாட்டேங்குது. டிக்டாக்ல வந்தாலும் யூடியூப்பில் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக்கு வாங்கினால எனக்கு வந்து வர மாட்டேங்குது போல். ஸோ ஆமாம், நீங்கள் கம்யூனிட்டி கைடன்ஸ் யூடியூப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வராது. ஷார்ட்ஸ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் சரி, அது வந்து வியூவர்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ ஆமாம், ஸோ அதனால் வந்து கஷ்டம்தான். ஸோ பார்க்குறேன், அது 19 டேஸில் போயிடும்ன்றாங்க. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கல. ஏன்னா வந்து ஷார்ட்ஸில் போட்டால் வருது. அதான் கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக்லாம் வாங்காதீங்க. யூடியூப் டிக்டாக்லாம் இப்போ டிக்டாக் கூட வச்சுக்கலாம். ஸோ டிக்டாக்ல வந்து அந்த அளவுக்குலாம் கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கல. யூடியூப்லாம் தெரியும் தானே, எந்த சாங்கு போனாலும் கொடுத்துருவான். ஸோ அதனால் யூடியூப்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் போட வேண்டியதாக இருக்குது வீடியோலாம். ஆனால் ஆமாம், ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு மாதிரி கடுப்பான வீடியோஸ்லாம் போடுறேன். இல்லாட்டி நான் நல்லா வீடியோஸ் போடுவேன். என்கிட்ட பிசினால போட்டுருவேங்க. பிசி தான் நான் நல்லா வின்லேட்டரில் பாய்ச்சி போடுறேன். ஸோ எங்கேங்க டே எங்கடா இருக்கீங்க பாருங்க, ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இதோ பார்த்துட்டேன், பின்னாடி வருவானுங்க. அவ்வளோதான், ஒரே கல்ல 2 மாகா. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் சப்போர்ட்லாம் பண்ணுங்கள். அவ்வளோதான். அன்றைக்கி எங்கடா சாப்டர் 2 எண்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த கீயை திறந்து அவ்வளோதான். ஸோ வந்து ஸ்டோர் அன்லாக் ஆகிடுச்சா? ஸோ இதோட உங்களை வந்து அடுத்த பார்க்குறேன். ஸோ டேக் கேர், பாய். இதே மாதிரி உங்களை ஆசமான வீடியோஸ் நினச்சிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ பாய் கைஸ்.